வழக்கறிஞர் பூர்ணிமா பேசுறேன். நான் வந்து இந்த பனங்காட்டுப்படை கட்சி ராக்கெட் ராஜா அவங்களோட வழக்கறிஞரா வந்து இன்னைக்கு இந்த மருதமத்தூர் ஊர்ல பாதிக்கப்பட்ட மணிகண்டன் அவங்களோட குடும்பத்தினரை பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன். அவங்களை நாங்க பார்த்து கேட்கும்போது நேற்று வந்து வழக்கறிஞர் ஹரிகர சுதன் அவங்க நல்ல முறையில வந்து வழக்கு இதெல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க உள்ள பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வந்து பார்க்கும்போது அவங்க கேட்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது ஒரு காவல்துறை நபர் வந்து இதுல அக்யூஸ்டா 3 பேர் சேர்க்கிறாங்க. அப்ப அதே டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு அதிகாரிகளால விசாரணை செய்யப்படும் போது விசாரணை வந்து நேர்மையான முறையில இருக்குமா, விசாரணையில் உள்ள அறிக்கைகள்லாம் வந்து நேர்மையா நடத்துவாங்களா, இல்ல இதை தயார் செய்யப்படுற 161 ஸ்டேட்மெண்ட்ஸையோ இல்ல இதுல இவங்க ரெடி பண்ற மற்ற ஆவணங்களையோ நேர்மையான முறையில கொண்டு போய் வந்து கோர்ட்ல சமர்ப்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இப்ப எழுது. ஏன்னா இதுல வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து யாரு வந்து இவங்க தாக்குனாங்க, என்ன ஏதுங்கிற விவரங்களை கொடுத்த பிறகு உங்க பெயர் விவரங்கள் எதுவுமே உடல் தகவல் அறிக்கையில வந்து பதிவு செய்யப்படல. ரெண்டாவது வந்து இந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதி கிடைக்கணும், இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ் மாதிரி இதுல ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த விசாரணையை வந்து இந்த அதிகாரிகள் இருந்து மாற்றி விசாரணை அதிகாரியை வந்து சிபிசிஐடி கிட்டையோ சிபிஐ கிட்டையோ இந்த விசாரணையை கொடுத்தால் மட்டுமே இவங்களுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இல்ல நாங்க தம்பி ஹரிஹரசுதன் கிட்டையும் நாங்க பேசிட்டோம். அவங்க ஏற்கனவே வந்து இந்த விசாரணையை வந்து மாத்துறதுக்கு சிபிசிஐடி கிட்டையோ சிபிஐ கிட்டையோ மாத்துறதுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்து மனு தாக்கல் பண்றதுக்கு நாளைக்கு தயார் செய்திருக்கதாகவும் அந்த தம்பி எனக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து என்ன அப்படின்னா அடுத்த கட்டம் வந்து இங்க வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து பாக்குறதுக்கு ஆறுமுக பாண்டியன் ராக்கெட் ராஜா அவங்க வந்து காலையில கிளம்பி எல்லாமே ப்ராப்பரா சொல்லிட்டா அந்த ஊர்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து குடும்பத்தினரை பாக்குறதுக்காக நான் வாரேன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. அந்த தகவல் சொன்ன பிறகும் அவங்கள வந்து வீட்டுல இருந்து நீங்க கிளம்ப கூடாது, நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, நீங்க வந்து எதுக்கு அந்த ஊருக்கு போறீங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நீங்க பார்க்க கூடாது, நீங்க அங்க போனீங்கன்னா எங்களுக்கு அது இதாகும்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி எல்லாரும் சேர்ந்து டிஎஸ்பில இருந்து ஸ்பெஷல் டீம் அனுப்பி அங்க ஆனகுடியில ஊர் வாசல்ல போலீஸ் டீமை இறக்கி நான் காமிக்கிறது வந்து லைவா ஊர்ல உள்ள சிசிடிவி லைவா வந்து அங்க போலீஸை வச்சு மறிச்சு இப்ப கிளம்பிங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்க வரேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக வந்து அவங்கள மறிச்சு நீங்க போகக்கூடாதுன்றத அவங்கள வந்து தடை பண்ணி போலீஸ் டீமை கொண்டு அங்க இறக்கியிருக்காங்க. மாற்று சமுதாயத்துல வந்து பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போறதுக்கு மாற்று சமுதாய கட்சி தலைவர்கள் போனாங்க அப்படின்னா எந்த தடையும் கிடையாது, யாரையுமே போகாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களால எந்த கலவரமும் வராது. ஆனா இந்த மாதிரி இதுக்கு வந்து நாடார் சமுதாயத்துல யாராவது போகணும்னு சொன்னா இப்படி வீட்டு சிறையில வைக்கிற மாதிரி போகக்கூடாதுன்னு ஏன் அவங்க மறிக்கிறாங்க? எல்லாருக்கும் நியாயம் வர மாதிரி போராடினாதான் நியாயம் வரும். அப்ப நாடார்கள் வந்து எந்திரிச்சு வெளியே வந்து அவங்களோட பாதிப்புக்கு குரல் கொடுக்க கூடாதா? ஜெயராஜ் பெனிக்ஸுக்கும் ஒரு குரல் கொடுத்ததுனால இன்னைக்கு ஒரு தீர்வு வந்திருக்கு. இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, நான் தாலுகா ஆபீஸ்க்கு அந்த ரிஜெக்ஷன் ஆர்டர் வாங்குறதுக்காக நான் போறேன். நாங்க நேற்று எங்களோட வேட்புமனு இதாகுது, அந்த ஆர்டர் காப்பி இன்னும் கையில கிடைக்கலையேன்னு கேட்கறதுக்காக நான் போறேன். என்னை வெயிட் பண்ண வைக்கிறாங்க. வெயிட் பண்ண நேரத்துல எனக்கு எதிராக ஒரு 3 காவல்துறையை சார்ந்த நபர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியல. நான் உட்கார்ந்துருக்கேன். அவங்க 3 பேர்ல ஒருத்தர் வந்து கேட்காரு, சார் அந்த சுட்டாங்கல்ல காலில் அது என்னாச்சு அப்படின்னு இன்னொருத்தட்ட கேட்காரு. அவரு சொல்றாரு, காலில் தானப்பா சுட்டாங்க, சாயங்காலத்துக்கு எல்லாத்தையும் நம்ம தாசில்தார் மீதாதியெல்லாம் பேசி முடிச்சிருவாங்க, உயிரோட தானே இருக்கான், செத்தா போனான்னு கேட்காங்க. நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, இந்த வழக்கோட விவரம் தெரியாம பேசாதீங்க, காவல்துறை என்னன்னா சுட்டுட்டு உங்க பாட்டுக்கு நீங்க இப்படி பேசிடுவீங்களான்னு நான் கேட்கறேன். அப்ப இன்னமும் காவல்துறையில வந்து சுட்டா தப்புனே யாருக்கும் தெரியல, சுட்டா உயிரோட தானா இருக்கான்ற ஒரு கேள்வியை வந்து அவங்க கேட்காங்க. நான் போனதுக்குள்ள ஆதாரமும் நான் அந்த சிசிடிவில வந்து தாலுகா ஆபீஸ்ல போய் பார்த்தா இருக்கும். இப்ப நான் ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. அப்போ ஒரு காவல்துறையில இன்னும் நம்ம வந்து நம்பி இந்த ஆலங்குளம் இதுல வந்து அந்த அதிகாரிகள் மேல அந்த அக்யூஸ்ட் மேல அந்த அதிகாரிகள் விசாரணையை ஒழுங்கா பண்ணுவாங்களா, ஒரு 161 ஸ்டேட்மெண்ட்டை ஒழுங்கா தான் எடுப்பாங்களா, சாட்சியை மிரட்ட மாட்டாங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து சந்தேகத்துக்கிடமான ஒண்ணுதான். அதனால இந்த விசாரணையை வந்து வேறு விசாரணை அதிகாரிகளை வச்சோ சிபிசிஐடிக்கோ சிபிஐக்கோ மாத்தணுங்கிறது எங்களோட இது. அதே மாதிரி நாடார் சமுதாய தலைவர்கள் வந்து எல்லாரும் இந்த வந்து கலந்துவிடணும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நாடாருங்கிற ஒரு ரத்த உறவோட தான் எல்லாரும் வந்து களத்துல நிற்காங்களே தவிர இவங்க கட்சி சார்பா யாருமே இங்க வந்து நிக்கல. அதை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் ஆகட்டும் யாராகட்டும் எல்லாரும் ஒரு இன்னைக்கு வந்து நின்ன தம்பி என்ன கட்சிக்காங்க எல்லாம் பண்ணி அந்த நாம் தமிழர் உள்ளவங்களாட்டி யாருமே வந்து கட்சி இதுல வரல. எல்லாருமே வந்து நாடார் சமுதாய மக்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணுங்கிற இதுலதான் எல்லாருமே போராட்ட களத்துல வந்து நிற்கும். நாங்களும் வந்து இன்னைக்கு போராட்ட களத்துக்கு வரணும்னு நினைக்கோம், பார்க்க வரணும்னு நினைக்காங்கன்னா நாடாருக்கு என்னன்னா நம்ம அதை பார்த்து செய்யணுங்கிறதுதான். ஜாதி ரீதியா வந்து காவல்துறை தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கே தவிர மற்ற ஜாதி கட்சிகள்ல பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்கன்னா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நாடார்னா மட்டும் வந்து ஒடுக்கப்பட்டவங்க போராடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ரத்தத்திலேயே வந்து போராடுற குணம் வந்து நாடார்களுக்கு இருக்கு. ஜெயராஜ் பெனிக்ஸ் தீர்வு கிடைச்ச மாதிரி இந்த வழக்குலையும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். சட்ட ரீதியான அதுக்கு நாங்க வந்து பனங்காட்டுப்படை கட்சி சார்பா சட்ட உதவிகள் என்னன்னாலுமே நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். களத்துல எப்பவுமே அவங்க கூட இருக்கும்.